வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் யூடியூப் வலை ஒளி பலருக்கும் பயன்படும் வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் பயனுள்ள தகவல்களை காணொளி மூலம் வழங்கி வருகின்றது. இதே வகையில் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கு பயன்படும் வகையில் தேடல் தெளிதல் எனும் காணொளி தொடர் மூலமாக தணிக்கையின் பல்வேறு பரிமாணங்களையும் நடைமுறைகளையும் நுட்பங்களையும் காணொளி மூலமாக பகிர்வதில் மகிழ்வடைகின்றோம். வாருங்கள் தணிக்கையாளர்களே, இனி தணிக்கையின் நுணுக்கங்களை நுட்பமாக அணுகுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆடிட்டிங் ஆஃப் சிபிஎஸ் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு மத்திய கூட்டுறவு வங்கியின் தணிக்கையை தொடர் தணிக்கையை மேற்கொள்ளும் தணிக்கையாளர்கள், கூட்டுறவு தணிக்கையாளர்கள் எவ்வாறு குறிப்பிட்ட ரிப்போர்ட்ஸ்களை சிபிஎஸ் கணக்குகளிலிருந்து பெற்று தணிக்கை மேற்கொள்வது என்பது குறித்தும், முக்கியமான சிபிஎஸ் கணக்குகள் என்றால் என்ன என்பது குறித்தும் இந்த வீடியோவில் நாம் வழங்குகிறோம். This video is for cooperative auditors auditing district central cooperative banks to get knowledge on some important reports generated in CBS which are useful for audit purpose. CBS என்றால் கோர் பேங்கிங் சொல்யூஷன். கோர் என்றால் சென்ட்ரலைஸ்ட் ஆன்லைன் ரியல் டைம் எக்ஸ்சேஞ்ச். இது ஆன்லைனில் எல்லா கணக்குகளும் பராமரிக்கப்படுகிறது சிபிஎஸ் முறையில். எவாலுவேஷன் ஆஃப் சிபிஎஸ் எப்படி வந்தது என்றால், முதல்ல மேனுவல் பேங்கிங் கணக்குகள் எழுதி கொண்டிருந்தார்கள். அதாவது நாளேடு, புதுப்பேரேடு, இதர பதிவேடுகள் எல்லாமே மேனுவல் பேங்கிங் முறையில் கணக்குகள் எழுதி பராமரிக்கப்பட்டு வந்தது. அது மொத்தமாக தலைமையகத்திற்கு தனித்தனி கிளைகளிலிருந்து அனுப்பப்பட்டு அங்கு கன்சாலிடேஷன் செய்யப்பட்டு மொத்த வரவு செலவுகள் தயாரிக்கப்பட்டு பிஎன்எல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லாமே தயார் செய்யப்படும். அதன் பிறகு பிரான்ச் கம்ப்யூட்டரைசேஷன், அந்தந்த கிளைகளுக்கு மட்டும் கணினி மயமாக்கப்பட்டது. அது ஆன்லைன் கிடையாது. அதனால் கம்ப்யூட்டரைஸ் பண்ண பிரான்ச்சஸில் மட்டும் அந்த கணக்குகள் கணினியில் பதிவேற்றப்பட்டு கணினி மூலமே நாளேடு, பொதுப்பேரேடு ஆகியவை தயாரிக்கப்பட்டு அந்தந்த கிளைகளே இருக்கும். இது தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து தலைமையகத்திற்கு அனுப்பப்பட்டு அந்த கணக்குகள் கன்சாலிடேட் செய்யப்பட்டு பிறகு இறுதி கணக்கில் தயாரிக்கப்படும். இது ஒரு முறையாக இருந்தது. இதன் பிறகு 2014-15 ஆண்டுகளில் சிபிஎஸ் முறை அனைத்து மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கும் டிஎன்எஸ்சி பேங்க்கும் அமுல்படுத்தப்பட்டு சிபிஎஸ் முறைகள் மூலம் கணக்குகள் பராமரிக்கப்படுகிறது. சிபிஎஸ் முறையில் பராமரிக்கப்படும் கணக்குகள் எவ்வாறு ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸும் எடுப்பது என்பது குறித்தும், அந்த கணக்குகளில் தணிக்கையின் போது எந்தெந்த ரிப்போர்ட்டுகளை தணிக்கையாளர் எடுத்து சரிபார்த்து கொள்ளலாம் என்பது குறித்தும் நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். மற்றபடி பொதுவாக மத்திய வங்கி கிளைகள் தணிக்கையும் மத்திய வங்கி தலைமையக தணிக்கையும் தொடர்பான விவரமான தணிக்கை மேற்கொள்ள வேண்டிய விவரங்கள் குறித்து பின்னர் வேறு வீடியோக்கள் வெளியிடப்படும். இது கோர் பேங்கிங் சிஸ்டத்தில் என்னென்ன நம்ம பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. இதில் மத்திய வங்கிக்கான சாஃப்ட்வேர் டிசிஎஸ் கம்பெனியிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது பேங்க்ஸ் ஃப்ரம் டிசிஎஸ், பேங்க்ஸ் அப்படிங்கிற நேமில் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் அனைத்து மத்திய வங்கிகளுக்கும் டிஎன்எஸ்சி பேங்க்கு இந்த சாஃப்ட்வேர், இதுபோக பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் ஒரு சில நேஷனலைஸ் பேங்க்கும் இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நகர கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தளவுக்கு பழைய சாஃப்ட்வேர் இன்ஃப்ரா இருந்தது. புதிய சாஃப்ட்வேர் விசாஃப்ட் என்பது கடந்த ஆண்டிலிருந்து அமுல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. மத்திய வங்கி கிளை தணிக்கை மேற்கொள்ளும் போது என்ன செய்ய வேண்டும், சிபிஎஸ் எப்படி இயங்குகிறது என்பதை இப்போ பார்த்தால், மேக்கர் அண்ட் செக்கர் 2 பேர் இருக்கணும். சிபிஎஸ் ஆதென்டிகேஷன் கொடுக்கறதுக்கு மேக்கர், அதாவது நீங்கள் போய் ஒரு 1000 ரூபாய் உங்களுடைய சேமிப்பு கணக்கில் செலுத்துகிறீர்கள் என்றால் அந்த தொகையை ஒருத்தர் கிளார்க் வாங்கி செலான் வாங்கி வர வைக்கிறார். அதுக்கு மேக்கர் தேவைப்படுகிறது. அவர்தான் மேக்கர். செக்கர் என்பவர் மேனேஜர், மேலாளர். அவர் அதை சரிபார்த்து அதை பாஸ் பண்ணிவிட்டால்
உங்கள் பணத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். உங்களுடைய கணக்கில் வந்து பணம் வந்து வரவாகும், சேமிப்பு கணக்கில் வரவாகும். இது வந்து மேக்கர் செக்கர் 2 பேர் இருந்தால் தான் இந்த சிபிஎஸ் வந்து ஆதென்டிகேஷன் நடைபெறும். மேக்கர் மட்டும் பண்ணிவிட்டு செக்கர் பண்ணலைண்டா இந்த கணக்கில் வந்து சேராமல் சஸ்பென்ஸ்லேயே நிற்கும். அது வந்து கணக்கு முடிக்கும்போது டே எண்டுன்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு 6 மணிக்கு மேலே கணக்கு முடிக்கும்போது பெண்டிங் காமிச்சு அதை கிளியர் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். 2 டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து சிபிஎஸ்சில் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா யூசர் டிரான்சாக்ஷன் அண்ட் சிஸ்டம் டிரான்சாக்ஷன். யூசர் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது போஸ்டிங்ஸ் பை த மேக்கர் அண்ட் வெரிஃபைட் பை த செக்கர் ஆர் யூசர் டிரான்சாக்ஷன். இப்போ நம்ம சொன்ன மாதிரி பணம் கட்டுறது, பணம் எடுக்கிறது, இந்த மாதிரி இது மேக்கரும் செக்கரும் சேர்ந்து செய்கிற டிரான்சாக்ஷன் தான் யூசர் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சிஸ்டம் டிரான்சாக்ஷன் ஆர் டன் பை த சிஸ்டம் இட்செல்ஃப். சிஸ்டமே செஞ்சுக்கொள்கிற டிரான்சாக்ஷன்ஸ். இது வந்து சிஸ்டம் டிரான்சாக்ஷன் வந்து சிஸ்டமே செஞ்சுக்கிட்டோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா போஸ்டிங்ஸ் ஆஃப் ஜிஎல், அதாவது நீங்கள் பணம் கட்டின உடனே உங்களுடைய பணம் வரவான உடனே நாளேட்டில் வர வைக்கப்படும். உங்களுடைய பர்சனல் எஸ்பி அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். அது கணக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜிஎல் போகும். அதில் வந்து ட்ரையல் பேலன்ஸ் போகும், பிஎன்எல் அக்கௌண்ட் போகும், பேலன்ஸ் ஷீட் போகும். ஆட்டோ ரெனியூவல் ஆஃப் எஃப்டி போட்டிருந்தீங்கன்னா எஃப்டி வந்து ஆட்டோ ரெனியூவல் ஆகிறது, அதுக்குள்ளே வட்டி கணக்கு பண்ணுறது, கடன்களுக்கான வட்டி கணக்கு பண்ணுறது, அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிசிபி அண்ட் கம்பேரிங் வித் ஜிஎல் பேலன்ஸ். இதெல்லாம் வந்து கணினியே பண்ணும். இது வந்து சிஸ்டம் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்கிறோம். நம்ம வந்து கணினியில் போய் பார்க்குறதா இருந்தால் ஆடிட்டர் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் உள்ளே போய் பார்க்கலாம். பட் அது இல்லாமல் அது வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அது மாதிரி உனக்கு தலைமையகத்தில் சொல்லி வாங்கி தனியாக தனிக்காளர் வைத்து கொண்டால் யூசர் ஐடி பாஸ்வேர்டு மூலமாக நம்ம கணக்கில் வந்து உள்ள எல்லா கணக்குலையுமே போய் பார்க்க முடியும். ஆனால் அது இல்லாமல் வந்து என்னென்ன ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் ஆகுங்கிறத அதுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு தேவையில்லை. ஜஸ்ட்டு வியூ பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து வியூ பண்ணி பார்க்கும்போது இது வந்து வீவர் வண்டி மாதிரி. இப்போ வீவர் வண்டியில் என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா 400 ரிப்போர்ட்டுக்கு மேலே வந்து டிசிசிபியில் வந்து சிபிஎஸ்சில் வந்து ஜென்ரேட் ஆகுது. இதில் வந்து ஆடிட்டர் வந்து டேபுக் வித் வவுச்சர்ஸ் ரிசிப்ட்ஸ் பார்க்கணும். ஆனால் டேபுக் வித் ஜென்ரல் லெஜர் போஸ்டிங்ஸ் வந்து பார்க்க வேண்டியதில்லை. ஜென்ரல் லெஜர் பேலன்ஸ் வித் ரிசிப்ட் அண்ட் சார்ஜ் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸு அல்லது கன்சாலிடேட்டட் சிஜிஎல் பேலன்ஸ் ரிப்போர்ட் அண்ட் ஜிஎல் பேலன்ஸ் வித் டிசிபி ரிப்போர்ட் இதெல்லாம் வந்து ஆடிட் வந்து செக் பண்ண வேண்டியதில்லை. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். கணினியில் வந்து சரியாகவே ஜென்ரேட் ஆகுது. அதனால் இதை வந்து நம்ம டேபுக் டு ஜிஎல்லாம் மேனுவலாக பார்க்கும்போது செக் பண்ணுற மாதிரி இந்த கணினி இதில் வந்து செக் பண்ண வேண்டியதில்லை. அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வந்து எல்லா லோன் டெபாசிட்ஸுக்கும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதில்லை. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லோன்ஸ் டெபாசிட்ஸு பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம், டெஸ்ட்டாக செக் பண்ணிக்கலாம். ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட் லோனுக்கு வந்து கரெக்டாக வந்து சிஸ்டத்தில் ஃபீட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கிறணும். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து தவறுதலாக பண்ணியிருந்தால் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து தவறுதலாக போகும்போது எல்லா கணக்குகளுக்குமே தவறுதலாக போகும். ஒரு உதாரணமாக ஒரு வங்கியில் வந்து எஸ்பி அக்கௌண்ட்டோட வட்டியை வந்து 3.8 போட வேண்டியதுக்கு பதிலாக 6.8 அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. அப்படி போடும்போது அந்த 3% ரைஸ் ஆகும்போது எல்லா எஸ்பி அக்கௌண்ட்டுக்கும் அந்த மாதிரி வட்டி தவறுதலாக போயிட்டு அதை வந்து பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டு அது பூரா வந்து வசூல் பண்ணுற நிலைமை ஆயிடுச்சு. அது வந்து ஒரு தலைமையகம் மற்றும் கிளைகள் உள்ள ஒரு நகர வங்கி. அந்த வங்கியில் அந்த மாதிரி போகும்போது அதை வந்து திருப்பி எல்லாமே ரிவர்ஸ் என்ட்ரி போட்டு மாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய தொகையை வந்து வெளியே போயிட்டு அந்த மாதிரி கணக்குகளில் போயிடுச்சு. அதனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சரியாக பதிவாயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Auditors should generate and peruse the balance comparison report and see that the difference is zero for all the heads under deposits and loans. அதாவது நீங்கள் வந்து போன உடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கேஷ் பேலன்ஸ் வெரிஃபை பண்ணணும். அது பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன். அது வந்து கேஷ் பேலன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆர்என்சி ஸ்டேட்மெண்ட் அல்லது ட்ரையல் பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் அது வந்து அந்த குவார்ட்டர் ரெண்டுக்கு இப்போ 36, 31/3, 36, 39, 31/12 இந்த டேட்டுக்கு வந்து நம்ம வந்து அதை ஜென்ரேட் பண்ணி வரவு செலவு பட்டியல் வந்து வாங்கிக்கிறணும். அது மாதிரி பேலன்ஸ் கம்பேரிசன் ரிப்போர்ட்டும் அந்த டேட்டுக்கு நம்ம எந்த குவார்ட்டர் பார்க்குறோமோ அந்த குவார்ட்டருக்கு டேட்டுக்கு 36னா 36க்கு பேலன்ஸ் கம்பேரிசன் ரிப்போர்ட் எடுத்து கொடுங்கன்னு கேட்டால் அது கொடுப்பாங்க. அதில் வந்து எப்படி இருக்கும்டா டிஃபரன்ஸ் வந்து 0. அது டிஃபரன்ஸ் 0ண்டாக ஒவ்வொரு ஹெட்டுக்கும் வந்து அஸ்பர் ஜிஎல் அஸ்பர் டிசிபி டிஃபரன்ஸ் 3 காலாக இருக்கும். பக்கத்தில் வந்து என்னென்ன ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொன்னால் அஸ்பர் ஜிஎல் ஒரு அமௌண்ட்டு, அஸ்பர் டிசிபி ஒரு அமௌண்ட்டு டிஃபரன்ஸ்
0 அப்படின்னு வந்தால் அந்த டிசிபி டேலி ஆகிட்டு தான் அர்த்தம். இது மாதிரி ஒருவர்கிட்ட எஃப்டி இண்டிவிஜுவல், எஃப்டி சொசைட்டிஸ், எஸ்பி சொசைட்டிஸ், இந்த மாதிரி லோன்ஸை பொறுத்தளவுக்கு கேசிசி லோன்ஸு, எம்டி லோன்ஸு, மார்ட்கேஜ் லோன், ஹவுசிங் லோன், இது எல்லாத்துக்குமே அஸ்பர் ஜிஎல் போட்டு அஸ்பர் டிசிபிங்கிறது டிசிபி வந்து நம்ம மேனுவலாக போடுறத கணினியே வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லெஜர்லேருந்து அந்த பேலன்ஸ் எடுத்து டிசிபியில் டிசிபி அமௌண்ட்டை டோட்டல் பண்ணி அந்த இடத்துல போட்டுருது. அப்போ டிஃப்ரென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது 0 வந்துருச்சுன்னா அது டிசிபி வந்து எல்லா ஹெட்ஸுக்குமே டேலி ஆகிட்டு தான் அர்த்தம், டெபாசிட்டுக்கும் லோன்ஸுக்கும். அதில் ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி சில சமயங்களில் ஏற்படுது உண்டு. அது வந்து அடுத்த நாள் சரியாயிருக்கும் பெரும்பாலும், அல்லது ரொம்ப லேட்டர் ரேட்டில் கூட ஆகிறதில்ல. பெரும்பாலும் வந்து பார்க்குற வரைக்கும் அடுத்த நாள் வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து சரியாயிட்டு டிசிபியில் வந்து எந்த டிஃபரன்ஸ் இல்லாமல் 0 ஆகி காமிக்கும். அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருந்து சரியாக இருந்தாலும் அதை வந்து ஷெட்யூல் ஆஃப் டிஃபெக்ட்ஸில் வந்து தணிக்கையாளர் வந்து குறிப்பிட வேண்டும். ஒரு டிசிபி பிரான்ச் மேனேஜர்ஸும் இந்த கீழ்கண்ட முக்கியமான 10 ரிப்போர்ட்ஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க வந்து செக் பண்ணி கையெழுத்து போட்டு வச்சுருக்கிறது மிகவும் சிறந்தது. நமது தணிக்கைக்கு வந்து அது வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது 001 டெய்லி சிஜிஎல் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ், அது மாதிரி 001 வவுச்சர் ரிப்போர்ட் யூசர் டிரான்சாக்ஷன் ஒன்லி, 010 டெய்லி கேஷ் கிராண்ட், 013 வவுச்சர் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ், 022 டெய்லி கேஷ் பேலன்ஸ் ரிப்போர்ட், 032 சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்புறம் நெஃப்ட் அவுட்வே டிரான்சாக்ஷன்ஸ், ஆர்டிஜிஎஸ் R41 அவுட்வே டிரான்சாக்ஷன்ஸ், ரோல்டு ஓவர் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபார் த டே ரிப்போர்ட், ரினியூவ்டு டெபாசிட்ஸ் ரிப்போர்ட், அப்புறம் 00004 ஐபிடி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், இன்டர் பிரான்ச் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். அது ஆடிட்டர் வந்து இந்த ரிப்போர்ட்டுகளெல்லாம் பரிசீலனை பண்ணணும். இதில் வந்து டெய்லி கேஷ் பேலன்ஸ் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, 022, இது வந்து நீங்கள் போய் சிபி பார்க்கும்போது கேஷியர் வச்சுருக்க காயின் வார் ரிஜிஸ்டரில் உள்ள அமௌண்ட்டுக்கு நீங்கள் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ்க்கு போய் பார்க்கணும். பார்க்கும்போது சிபி வந்து பார்த்து நோட் பண்ணிக்கிறீங்க. நோட் பண்ணிவிட்டு அதை வந்து சிஸ்டத்துலேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு 022 டெய்லி கேஷ் பேலன்ஸ் ரிப்போர்ட்டை நேற்று க்ளோஸ் ஆன க்ளோசிங் பேலன்ஸுக்கு எடுக்க சொன்னால் எடுத்து கொடுப்பாங்க. அதில் வந்து ஆக்சுவலாக அவர் வச்சுருக்க கேஷ் அமௌண்ட்டும் அதில் காமிக்கும். ஏடிஎம்மில் கேஷ் இருந்ததுன்னா அந்த கிளையில் ஏடிஎம் கேஷுன்னு காமிக்கும். ஏடிஎம் கேஷ் வந்து நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. இந்த அவர்கிட்ட உள்ள கேஸுக்கும் இந்த கம்ப்யூட்டரில் காமிக்கிற கேஷ் அமௌண்ட்டுக்கும் கரெக்டாக இருக்கா, வித்தியாசம் இல்லாமல் இருக்காங்கிறத சரி பார்த்துக்கிறணும். அது வித்தியாசம் இருந்தால் அதை வந்து என்னங்கிறத பார்த்து நம்ம குறைகள் தொகுப்பில் அதை குறிப்பிட வேண்டும். அது மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ எஃப்டி வட்டி வர்றதை வந்து ஒரு மாதத்துக்கும் அல்லது ஒரு குவார்ட்டருக்கும் என்னுடைய கணக்கில் வந்து வர வச்சுருங்க, எஸ்பி கணக்கில் வர வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தா அந்த மாதிரி இது வந்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும். அது மாதிரி எஸ்பி அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஆர்டிக்கு மாதம் இவ்வளோ தொகை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தா அதுவும் அந்த மாதிரி ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனில் வரும். நெஃப்ட் அவுட்வே டிரான்சாக்ஷனுங்கிறது முக்கியம். நெஃப்ட் வந்து பணம் வந்து இங்கேருந்து வெளியே அனுப்புகிற பணம், இதர வங்கிகளுக்கு அனுப்பப்படும் பணம் நெஃப்ட் டிரான்சாக்ஷனில் வரும். அது வந்து நெஃப்ட் டிரான்சாக்ஷன் ஒரு கணக்கில் இருந்து தான் அனுப்ப முடியும், நேரடியாக கேஷ் கட்டி அனுப்ப முடியாது. ஒரு எஸ்பி அக்கௌண்ட்லேருந்து அல்லது ஒரு கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து நெஃப்ட் டிரான்சாக்ஷன் வந்து இன்னொரு வங்கியில் உள்ள சேமிப்பு கணக்கு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. இது வந்து அவுட்வேர்டு வெளியே போகிறது, எந்தெந்த இதில் பணம் வெளியே போயிருக்குங்கிறத நெஃப்ட் அவுட்வேர்டு டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கலாம். அப்புறம் ஆர்டிஜிஎஸும் அதே மாதிரி ஆர்டிஜிஎஸ் கணக்கில் பணம் போகிறதெல்லாம் அவுட்வேர்ட் டிரான்சாக்ஷன் அதில் கிடைக்கும். அப்புறம் ரோல்டு ஓவர் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸுங்கிறது ரெனியூவ்டு டெபாசிட்ஸ் ரிப்போர்ட். டெபாசிட்ஸ் வந்து ரினியூவல் ஆன டெபாசிட்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் வரும். அது மாதிரி டே புக் வந்து 013 வவுச்சர் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் ஆல் டிரான்சாக்ஷன், இதுதான் மெயின் டே புக். இந்த ஒரே டே புக் தான், எங்கள் சப் டே புக்கெலாம் வராது, ஒரே டே புக் தான். இந்த டே புக்கில் வந்து உள்ள டிரான்சாக்ஷன் எல்லா டிரான்சாக்ஷனும் வரும். அந்த டிரான்சாக்ஷனுக்குள்ள வவுச்சர்ஸ் ரிசிப்டோட ஆடிட்டர் வந்து சரிபார்க்க வேண்டும். இந்த எல்லா ரிப்போர்ட்ஸையுமே வந்து பரிசீலனை பண்ணி சரிபார்க்க வேண்டிய ரிப்போர்ட்டுகளை சரிபார்க்கணும். The auditors check the vouchers with the 013 voucher verification report all transactions. The auditors check the vouchers with the NEFT outward transaction report and RTGS R41 outward transaction report. The auditors check the sundry creditors and the sundry debtors outstanding list with the RNC outstanding balances of the quarter. சண்டே கிரெடிட்டாக இருக்கும், சண்டே டெட்டாக இருக்கும். இந்த பேலன்ஸ் கம்பேரிசன் ரிப்போர்ட்டு வராது. அதனால் வந்து ஆர்என்சி அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸோட அந்த அவுட்ஸ்டாண்டிங் லிஸ்ட்டு எடுக்க சொல்லி, சண்டே கிரெடிட்டாக இருக்குது, சண்டே டெட்டாக இருக்குது, அந்த குவார்ட்டரில் அவுட்ஸ்டாண்டிங் லிஸ்ட்டு எடுக்க சொல்லி அந்த லிஸ்ட்டுக்குள்ள பேலன்ஸ் அமௌண்ட்டும் ஆர்என்சி பேலன்ஸ் அமௌண்ட்டும் சரியாக இருக்கா அப்படிங்கிற பார்த்துக்கிறணும்,
செக் பண்ணிக்கிறணும். அது வந்து வித்தியாசம் இருந்தால் நம்ம வந்து தணிக்கை குறைகளில் தெரிவிக்கணும். அது மாதிரி ரிசிப்ட் அண்ட் சார்ஜஸ் ஸ்டேட்மெண்ட், அது ட்ரையல் பேலன்ஸ் மாதிரி வரும். அது வந்து ஆடிட்டர்ஸ் வுட் பெரிஷ் திஸ் குவார்டர்லி ஸ்டேட்மெண்ட் அண்ட் செக் த ஃபாலோயிங் அக்கௌண்ட்ஸ். இதில் வந்து ரிசிப்ட் அண்ட் சார்ஜஸ் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் என்னென்ன அதில் பார்க்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். செக் வெதர் த பேலன்ஸ் இந்த பேலன்சிங் சிஜிஎல் அக்கௌண்ட் இஸ் 0. அது கடைசியாக வரும் பேலன்ஸ் இந்த பேலன்சிங் சிஜிஎல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு அதில் பேலன்ஸ் காமிச்சிட்டு 0 காமிக்கணும். அப்போ தான் ஆர்என்சி டேலி ஆனதாக அர்த்தம். அதில் வந்து அமௌண்ட் எதுவும் இருக்கக்கூடாது, அது வந்து 0 காமிக்கணும். அதுதான் ஆர்என்சி வந்து டேலி ஆனதுக்கு அந்த 0 காமிச்சா தான் ஆர்என்சி டேலி ஆனதாக அர்த்தம். அது மாதிரி ரெமிட்டன்ஸ் இன்டர்மீடியட் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் காமிக்காமல் 0 இருக்கணும். ரெமிட்டன்ஸ் இன்டர்மீடியட் அக்கௌண்ட்டுங்கிறது நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த பணம் அனுப்ப முன்னாடி இந்த அக்கௌண்ட்டில் போய் இதிலேருந்து அந்த பேங்குக்கு போகும்போது அது இதில் பணம் வந்து அதில் செலவு எழுதி அது வந்து அந்த அன்றைக்கே நில் ஆயிரும். அதாவது அன்றைக்கி அனுப்புறது பெரும்பாலும் அன்னன்னைக்கே கிளியர் ஆயிரும். அதனால் அதில் வந்து 0 தான் காமிக்கணும். அதில் வந்து பேலன்ஸ் காமிக்கக்கூடாது. லெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் இந்த அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க, ரெமிட்டன்ஸ் இன்டர்மீடியட் அக்கௌண்ட்டுங்கிறது. அப்புறம் செக் வெதர் த பேலன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த குவார்ட்டர் இந்த கேஷ் இன் டிரான்சிட் அக்கௌண்ட் இஸ் 0. எண்ட் ஆஃப் த குவார்ட்டர் வந்து கேஷ் இன் டிரான்சிட் அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு பிராஞ்சிலேருந்து மற்றொரு பிராஞ்சுக்கோ தலைமையகத்துக்கோ கேஷ் எடுத்துகிட்டு போகும்போது அதில் என்ட்ரி போட்டு அது அங்கே போய் சேர்ந்த உடனே அதை நில் பண்ணணும். அதே மாதிரி தலைமையகத்திலேருந்து கிளைகளுக்கு கேஷ் போகும்போதும் இந்த அக்கௌண்ட்டில் வந்து வரவு செலவு பண்ணிவிட்டு அது அங்கே ரீச் ஆகி அவங்க அக்கௌண்ட் பண்ண உடனே அதை நில் பண்ணி 0 பண்ணணும். அதனால் அந்த அக்கௌண்ட்டு 0 தான் காமிக்கணும். இந்த 2 அக்கௌண்ட்டுமே மெயினாக ரெமிட்டன்ஸ் இன்டர்மீடியட் அக்கௌண்ட்டு, கேஷ் இன் டிரான்சிட் அக்கௌண்ட், இது ரெண்டுமே 0 தான் காமிக்கணும். இதில் ஏதாவது வித்தியாசங்கள் அமௌண்ட் காமிக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா அது என்னங்கிறத பரிசீலனை பண்ணிவிட்டு தணிக்கை குறைகளில் தெரிவிக்க வேண்டும். அப்புறம் டிசிசி பிரான்ச்சஸில் வந்து சில மத்திய வங்கிகளில் இருக்கும், சில வங்கிகள் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. சில வங்கிகளில் வந்து டம்மி கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க. அதாவது ஏற்கனவே கரண்ட் அக்கௌண்ட் காமிக்க வரவு செலவு பட்டியலில் பார்த்திங்கன்னா அதில் ஏற்கனவே இண்டிவிஜுவல்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்ஸு, சொசைட்டிஸ் கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி இருக்கும். அதில் இண்டிவிஜுவல் கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி இருக்கிறதுல சேர்ந்துருக்கும். இதுவும் அது தனியாக உள்ள ஆரஞ்சியில் தெரியாது, அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க. அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதை வந்து இப்போ அதுலேயும் வந்து அன்றைக்கி 0 ஆயிருக்கான்னு பார்க்கணும். அது எதுக்கு பண்ணுறாங்கனாக்கா, இப்போ ஒரு கொரியர் சார்ஜ் வந்து அந்த பிராஞ்சோட கொரியர் சார்ஜ் பில்லை கொடுக்குறதுக்கு அவங்க வந்து இப்போ அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து அதில் வந்து இசிஎஸில் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நெஃப்ட் அல்லது ஆர்டிஜிஎஸில். அப்படி அனுப்பும்போது அந்த அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு அவங்களுக்கு அனுப்புறது அதில் நில் ஆயிரும். அதனால் இந்த அக்கௌண்ட்டை அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த அக்கௌண்ட்டில் வந்து பெண்டிங் காமிக்கக்கூடாது. அந்த அக்கௌண்ட்டும் ஆடிட்னால் சரி பார்த்து 0 இருக்காங்கிற பார்க்கணும். டிஃபரன்ஸ் இருந்தால் தணிக்கை குறைகளை தெரிவிக்கணும். ஆடிட்டர்ஸ் should check whether the payments in the matured fixed deposits, MFT account and sundry creditors account are authorized and paid properly. இது ரொம்ப முக்கியமானது. நிறைய இடங்களில் வந்து ஃப்ராடு, மிஸ்அப்ரோப்ரியேஷன் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த கணக்குகளில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வரவு செலவு பட்டியல் வாங்கினோடனே மெச்சூர்டு ஃபிக்ஸட் டெபாசிட்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிபிஎஸ் சிஸ்டத்துக்கு வர முன்னாடி என்னென்ன எஃப்டி எல்லாம் இருந்து அதெல்லாம் மெச்சூர் ஆகிருந்ததோ அதெல்லாம் இந்த கணக்கில் போய் இருக்கும். மெச்சூர்டு ஃபிக்ஸட் டெபாசிட் எம்எஃப்டி கணக்கில் வரவாகி இருக்கும். இது வந்து பார்ட்டி வாங்கிட்டு போகும்போது தான் அதில் வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து வட்டி வந்து அங்கே எம்எஃப்டி போன டேட்லேருந்து வாங்கிட்டு போகிற தேதி வரைக்கும் எஸ்பி அக்கௌண்ட்டோட வட்டி போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே சுற்றறிக்கை இருக்குது, அதுபடி கொடுப்பாங்க. இதை வந்து இப்போ தற்பொழுது வந்து இந்த சிபிஎஸ் வந்த பிறகு இந்த கணக்குகள்லாம் வந்து ஆட்டோ ரெனிவல் ஆகிரும். எஃப்டி கணக்குகள் பூராவுமே ஆட்டோவாக ரெனிவல் ஆகி திருப்பி வந்து எஃப்டி ஆகிரும். அதாவது நீங்கள் ஒரு வருஷம் போட்டிருந்தால் ஒரு வருஷத்துக்கு அப்போ இன்றைக்கி டேட்டுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அதை போட்டு அப்படியே ரெனிவல் ஆகிருக்கும். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அது எப்படி ரசீதை கொடுத்து பின்பக்கத்தில் எழுதி கொடுத்துருவாங்க ரெனிவல் டேட்டு போட்டு. அந்த மாதிரி தான் எம்எஃப்டி வந்து இப்போ கிடையாது. இது பழைய கணக்கில் உள்ளது. லாங் பெண்டிங்காக ஒன்று டெத்து கேஸாக இருக்கலாம், அல்லது தெரியாமல் அவங்க தொலைச்சிட்டு போயிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி கேஸ்லாம் இருக்கும். இதில் பேமெண்ட் இருக்கிறத தான் கண்டிப்பாக பார்க்கணும். வரவு செலவு பட்டியலில் இதில் பேமெண்ட் இருந்ததுன்னா அந்த குவார்ட்டரில் என்றைக்கு பேமெண்ட் ஆகிருக்குங்கிறத நம்ம வந்து டே புக்கில் போய் ஜிஏல பார்த்து டேட்ஸ் எடுத்து டே புக் டேட்டில் போய் அதில் வவுச்சர் எடுத்து வவுச்சர் ப்ராப்பராக ஆத்தரைஸ் பண்ணியிருக்கா, அந்த எஃப்டி ரசீது கொடுத்துட்டு தான் பணம் வாங்கிட்டு போயிருக்காங்களாங்கிறத பார்க்கணும். ஜஸ்ட்டு ஒரு வவுச்சரை மட்டும் போட்டு எடுத்திருந்தால் அதில் வந்து தவறு நடந்திருக்குங்கிறத நம்ம வந்து பரிசீலனை பண்ணி தணிக்கையில் வந்து கடுங்குறைகளில் தெரிவிக்க வேண்டியிருக்கும். பெரிய அமௌண்ட்டாக இருந்தாக்கா தனி அறிக்கை கூட சம்மந்தமாக போடலாம், அது மாதிரி போட வேண்டியிருக்கும். அது மாதிரி சண்டே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் வந்து அந்த பேமெண்ட் அமௌண்ட்டு சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பேமெண்ட் வந்து சண்டே கிரெடிட்டார்ஸை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் சொசைட்டிஸ் இருக்கிற இடங்களில் சண்டே கிரெடிட்டார்ஸ் இருக்கலாம், சில இடங்கள் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். சொசைட்டிஸ் இல்லாத பிரான்ச்சஸாக இருந்தாக்கா அது அப்ரைசரோட இது இருக்கு இல்லையா, சம்பளம் இருக்கு இல்லையா,
அப்ரைசர் சார்ஜஸ் வாங்குறாங்களே, அவர் கொடுக்குறத மட்டும் சர்டிஃபிகேட்டில் வர வச்சு அதில் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும். அதில் பெரிய அமௌண்ட் எதுவும் வரவாயிட்டு அதில் செலவாக இருந்ததுன்னா இதே மாதிரி எந்த தேதியில் ஆகிருக்குன்னு டே புக் பார்த்து அந்த வவுச்சர் எடுத்து பார்த்து வவுச்சர் ப்ராப்பரான வவுச்சர் பேமெண்ட் இருக்காங்கிறத பார்க்கணும். இதில் வந்து ஒரு கிளையில் பார்க்கும்போது ஒரு குவார்ட்டரில் வந்து அந்த கிளையில் வந்து அதிகமான சொசைட்டியே கிடையாது. ஜஸ்ட்டு புதுசாக ஆரம்பித்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆன பிரான்ச் தான். அதில் வந்து ஒரு சன்ட்ரி கிரெடிட்டாரில் வந்து ஒரு ஏற்கனவே சின்ன அமௌண்ட்டு 2000 3000 இருந்தது. அப்ரைசர் காசு இருந்ததோடு சேர்த்து ஒரு 10 லட்ச ரூபா வரவாயிட்டு 10 லட்ச ரூபா பேமெண்ட் ஆகிருக்கு அந்த குவார்ட்டரில். அப்போ என்ன அப்படி ஆகிருக்கு அப்படிங்கிறத போய் பார்த்தோம். உள்ளே போய் பார்க்கும்போது அந்த டே புக்கு ஜிஎல் எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. மேனேஜர்கிட்ட கேட்டால் அவங்க மேனேஜர் இந்த டைமில் மாறி இருக்காங்க, வேறு மேனேஜர் அவங்களுக்கு தெரியலை சார் அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்து உள்ளே எடுத்து பார்த்தோம்னா அது ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா, அன்றைக்கி வந்த கேஸ் வந்து ஹெச்ஓவிலேருந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கேஸ் வந்திருக்கு இவங்களுக்கு. கேஸ் வந்ததை வந்து கேஸ் அக்கௌண்ட்டில் வர வைக்காமல் சன்ட்ரி கிரெடிட்டாரில் வர வச்சுட்டாங்க. அது கடைசி நேரத்தில் க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் வந்தது தலைப்பை மாற்றி போட்டாங்களாம். அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறாங்க, சன்ட்ரி கிரெடிட்டாரில் பேமெண்ட் காமிச்சிட்டு கேஸ் அக்கௌண்ட்டில் வரவு வச்சுக்கிறாங்க. இதான் நடந்தது. இது வந்து ஃப்ராடு கிடையாது. பட் இது ஒரு கணக்கு தலைப்பு தவறுதலாக மாற்றி எழுதப்பட்டது. அதனால் ஏற்பட்டது இந்த மாதிரி வித்தியாசம் அமௌண்ட் வந்தது. இதை வந்து இந்த மாதிரி இது பார்க்கலாம். இந்த மாதிரி வேறு எதுவும் ஒரு பேமெண்ட் இருந்து சொசைட்டிஸ்லாம் இருக்க இடங்களில் நிறைய இடங்களில் வந்து சொசைட்டிக்கு போகிற பணங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட சில சமயங்களில் பேமெண்ட் தவறுதலாக இருந்தாக்கா ப்ராப்பரான வவுச்சர்ஸ் இல்லாமல் இருந்தால் இதை வந்து நம்ம தணிக்கை கடுமுறைகளில் தெரிவிக்கணும். அப்புறம் ஓவர்டியூ லோன்ஸ் என்பிஐக்கும் தனியாக ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். Auditors should peruse the following overdue and NPA loans reports and comment in the schedule of defects about the overdue loans and on the action not taken on OD loans. OD loan மேலே நடவடிக்கை எடுக்காத நிலை இருந்ததுன்னா அந்த கடன்களை பற்றியும் ஷெட்யூல் ஆஃப் டிஃபெக்டில் வந்து தெரிவிக்கணும். என்பிஏ லோனை பற்றியும் நம்ம வந்து குறைகள் தொகுப்பில் தெரிவிக்கணும். இப்போ ஓவர்டியூ மெச்சூர்ட் லோன்ஸ் ரிப்போர்ட் லெஸ் தேன் 90 days அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும். அதில் வந்து ஓவர்டியூ 90 டேஸுக்கு உட்பட்டு, அதாவது ஓவர்டியூங்கிறது 1 மாதத்துக்கு மேலே கட்ட வேண்டிய தவணை தேதியிலேருந்து 1 மாதத்துக்கு மேலே ஆகிட்டாலும் அது ஓவர்டியூ ஆகிரும். அந்த தேதியில் கட்டலைண்டா அப்போ வந்து 90 days வரைக்கும் உள்ளது என்பிஏக்கு போகாது, 90 டேஸ்க்கு மேலே உள்ளது என்பிஏக்கு போகும். அதனால் ஓவர்டியூ லோன்ஸ் வந்து லெஸ் தேன் 90 டேஸ்னு ஒரு ரிப்போர்ட் வரும். ஓவர்டியூ மெச்சூர் லோன்ஸ் ரிப்போர்ட் கிரேட்டர் தென் 90 days வரும். அது வந்து என்பிஏ லோன்ஸ் ரிப்போர்ட். இந்த 2 ரிப்போர்ட்டை நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி எடுத்து பார்க்கலாம். இது தணிக்கையில் பார்த்துட்டு இதில் வந்து அதிகமான என்பிஏ உள்ள அமௌண்ட்டு இதெல்லாம் குறித்து நம்ம நோட் பண்ணி எழுதணும். அதில் வந்து டாப் 10 என்பிஏ வந்து முக்கியமாக ரொம்ப நாட்களாக வசூலாகாமல் நடவடிக்கை எடுத்தும் இது இல்லாமல் இருக்க கடன்கள், அதை நடவடிக்கை எடுக்காத கடன்கள், இந்த மாதிரி கடன்களை பர்டிகுலராக குறிப்பிட்டு நம்ம வந்து குறைகள் தொகுப்பில் சொல்லணும். இதை வந்து மற்ற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து தனியான ப்ரெசன்டேஷனில் கொடுக்குறோம். இது வந்து ஜென்ரலாக வந்து கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸில் என்னென்ன ரிப்போர்ட்ஸ் நம்ம எடுத்து பார்க்குறோம், முக்கியமான ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்குறது சொல்லியிருக்கோம். இது போக நம்ம வந்து கேஒய்சி நாம்ஸ் இருக்குது, எல்ஓடி பார்க்குறது இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இப்போ எல்ஓடிக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட்ஸ் வரும். நம்ம போகிற அன்னைக்கு வந்து எல்ஓடி வெரிஃபை பண்ணணும். எல்ஓடி வெரிஃபை பண்ணும்போது லோன் அண்ட் டெபாசிட், எல்ஓடி மீன்ஸ் லோன் அண்ட் டெபாசிட்டு வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணும்போது எல்ஓடி வந்து அன்றைக்கி டேட்டுக்கு என்ன அவுட்ஸ்டாண்டிங் எத்தனை லோன்ஸ் இருக்கோ அதுக்கு ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுப்பாங்க. அதில் வந்து அமௌண்ட்டு, லோன் அமௌண்ட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே இருக்கும். அது கூட டாக்குமெண்ட்டு எஃப்டி டாக்குமெண்ட் இருக்குல்லையா, எஃப்டி ரிசிப்ட் இருக்குல்லையா, அது வாங்கி வச்சுருப்பாங்க. அதை வாங்கி ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் இன்றைக்கி டேட்டுக்கு இருக்கிற இதுக்கு ப்ராப்பர் எஃப்டி ரிசிப்ட்லாம் இருக்கா அப்படிங்கிற பார்க்கணும். அது வந்து அதுக்கும் ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அது மாதிரி வந்து ஜொல்லோன் வெரிஃபிகேஷன் போனீங்கன்னா ஜொல்லோன் வெரிஃபிகேஷனுக்கும் அங்கே வந்து ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு எத்தனை அவுட்ஸ்டாண்டிங் பாக்கெட்ஸ் இருக்குங்கிறதும் சிஸ்டத்தில் வரும். இவங்க மேனுவலாக ஒரு ரீசர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து பிரான்ச் ஆடிட் பார்க்கும்போது கன்கரண்ட் ஆடிட்டில் என்னென்ன பார்க்கணுங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறோம். இது மாதிரி தலைமையக தணிக்கை பார்க்கும்போதும் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறோம். இது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மிகவும் நன்றி, வணக்கம். நன்று நண்பர்களே, தேடல் தெளிதல் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.